வெல்கம் டு ஏஜே கேட்கேம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைமென்ஷன். டைமென்ஷனில் இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். டைமென்ஷன் வந்து ஒரு ட்ராயிங் வரைஞ்சி முடிச்சுட்டு அதை வந்து டைமென்ஷன் அரைவ் பண்ணால் தான் அதோட ட்ராயிங் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இங்கே சில சாம்பிள்ஸ்லாம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். எந்த டைமென்ஷன் எதுக்கு கொடுத்தா சூட்டபுளாக இருக்கும்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முதலாவது இருக்கிற டைமென்ஷன் வந்து லீனியர் டைமென்ஷன். லீனியர் டைமென்ஷனுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து DLI கொடுத்துட்டு ஜஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட்டு அனதர் ஒன் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இதோட வேல்யூ எவ்வளோன்ட்டு டிஸ்பிளே ஆகுது. இங்கே கிளிக் பண்ணி எங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இந்த டைமென்ஷன் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்ன்ட்டு நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமென்ஷன் எங்கே ப்ளேஸ் பண்ணணும், எவ்வளோ கேப் இருக்கணும், எவ்வளோ டெக்ஸ்ட் ஹைட் இருக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு ரூல் இருக்குது. அது கொடுத்தா தான் கரெக்டாக வந்து அந்த ட்ராயிங் வந்து ரெப்ரசன்ட் வந்து அழகாக இருக்கும். இது வந்து ஒரு டாப்பிக்கில் டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். இப்போதைக்கு நான் கிளிக் பண்ணி வச்சுட்டேன். இதே மாதிரி திரும்பவும் லீனியர் டைமென்ஷன் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டேன். லீனியர் டைமென்ஷன் அதாவது ஒரு லைன் வந்து parallel and perpendicular இருக்கிற எந்த இதுவும் ஹரிசாண்டலோ வெர்டிக்கலோ அதுக்கெல்லாம் வந்து லீனியர் டைமென்ஷன் நமக்கு கொடுத்து இந்த மாதிரி அரைவ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கிறது வந்து அலைன் டைமென்ஷன். லீனியர் டைமென்ஷனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கலுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஸ்லோப்போ ஒரு ஆங்குலராக இருக்கிற லைனுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து லீனியர் டைமென்ஷன் கொடுக்க முடியாது. அந்த இடத்துல மட்டும் அலைன் டைமென்ஷன் கொடுப்போம். இதோட ஷார்ட்கட் வந்து DAL கொடுத்துட்டு இதே மாதிரி லீனியர் டைமென்ஷனுக்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணோமோ கிளிக் பண்ணிட்டோம். அதே மாதிரி திரும்பவும் கொடுக்குறேன். ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் எங்கே வேணும்னு நான் ப்ளேஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இதுதான் அலைன் டைமென்ஷன். இதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து ஆர்க் லென்த்து. இந்த மாதிரி ஆஃப் சர்க்கிள், இந்த மாதிரி குவார்டர் சர்க்கிள், இதெல்லாம் வந்து ஆர்க் லென்த்தெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆர்க் லென்த்து. இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ஷீட் மெட்டல் ஒர்க்குக்கெலாம் வந்து டெவலப்மெண்ட் லென்த்துன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லென்த் எனக்கு தெரியும். இந்த ஆர்க் லென்த்து எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதோட ஹோல் ஷீட் லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு டைமென்ஷன் அரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஷார்ட்கட் வந்து DIMARC கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இதோட ஆர்க் லென்த் எவ்வளோன்னு வந்துருச்சு. அதே மாதிரி இன்னொரு தடவை ஸ்பேஸ் பார் கொடுத்து ரிப்பீட் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட லீனியர் டைமென்ஷன் அப்படியே கொடுத்துறேன். இது பாருங்கள். அதே போல் ஒரு ஆரோ டச் பண்ணி தான் இருக்கணும் டைமென்ஷனில் பொறுத்த எப்போவுமே. அப்போ தான் நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது 80, 31 + 105 இது 3 வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா ஒரு ஷீட்டோட ஃப்ளாட் அதாவது ஃப்ளாட் லென்த் எவ்வளோ அதுதான் டெவலப்மெண்ட் லென்த்துன்னு சொல்லுவாங்க. அதோட லென்த் எவ்வளோன்னு இங்கே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் கிளிக் பண்ணிட்டேன். இந்த ஆரோக்கு நேராக கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி அரைவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட ஆர்க் லென்த்தும் DIMARC கொடுத்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் ப்ரொஃபைல் எங்கே வரும்னா சிவில் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா கதவுக்கு இந்த மாதிரி இடத்துலலாம் ஒரு ஆர்க் மேலே வரும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. அந்த ஆர்க் லென்த்து ஒரு மெஷர் பண்ணிக்கிறதுக்காக இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து ஆர்டினேட். ஆர்டினேட்டுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து DOR. அதுக்கு முன்னாடி ஆர்டினேட்னா என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு தடவை பார்த்துக்கலாம். ஆர்டினேட் வந்து அதாவது கோஆர்டினேட்டை பேஸ் பண்ணி போகிறது. கோஆர்டினேட்டுன்றது எக்ஸ் அண்ட் ஒய், அதாவது எக்ஸையும் ஒய்யையும் மென்ஷன் பண்ணி போகிறது. இட்ஸ் அ கிராஃப் மாதிரி. இப்போ இதோட ஆரிஜின் வந்து எங்கேயோ இருக்குது. இந்த இடத்துக்கு 0,0ன்னு வந்தால் அப்போ தான் இதை வந்து நான் டைமென்ஷன் அரைவ் பண்ண முடியும். அதுக்கு வந்து நான் இந்த கோஆர்டினேட் இதை வந்து நான் மூவ் பண்ணி இங்கே மூவ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து UCS கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே இப்போ XY மூவ் ஆகுது. நான் எங்கே ப்ளேஸ் பண்ணணும்னு கேட்குது. நான் இங்கேன்னு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் பண்ணுறேன் எங்கே எக்ஸ் வரணும்னு.
நான் இங்கே ட்ராக் பண்ணி இங்கே விட்டுட்டேன். இது எக்ஸ் வேல்யூ. இப்போ ஒய் எங்கே வரணும்னு கேட்கு, இங்கே கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் எனக்கு கோஆர்டினேட் சிஸ்டமில் 0,0 வேல்யூ. இப்போ வந்து நான் ஆர்டினேட் சிஸ்டம் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஷார்ட்கட் வந்து DOR கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டேன். என்ட்ரு கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் பண்ணோன்னா 0 வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு திரும்ப ஸ்பேஸ் பார் கொடுக்குறேன். தென் ஸ்பேஸ். இது ஒய்யோட வேல்யூ நான் கொடுக்குறேன் 0, சப்போஸ் நான் இங்கே வேறு ஏதாவது டைமென்ஷன் நடுவில் மறந்துட்டேன்னா கூட திரும்ப ஸ்பேஸ் கொடுத்துட்டு நான் எங்கே கிளிக் பண்ணுறேனோ இங்கேருந்து 0 இதுலேருந்து எக்ஸ் வேல்யூ எவ்வளவோ அதுதான் மென்ஷன் ஆகும். இது டிஃபால்ட்டாக 0 இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கோஆர்டினேட் தான் மூவ் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஷீட் மெட்டல் இதுக்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணும்போது ஒரு நீட்டாக இருக்கும் ட்ராயிங் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்பொழுது ஷீட் மெட்டல் ஒர்க்குக்கெலாம். ஏன்னா அதில் வந்து ஹோல் கட்டிங்ஸு, பாக்கெட் கட்டிங்ஸ் அந்த மாதிரி நிறையா வரும். அதுக்கெலாம் வந்து நான் லீனியர் டைமென்ஷன் இந்த மாதிரி லீனியரை கொடுத்தேன்னா அது வந்து ஒரு ட்ராயிங்கே வந்து மறைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கொடுக்கும்போது ஜஸ்ட்டு கிராஃப் மாதிரி 0,0 வேல்யூ இங்கே எடுத்துப்பாங்க ஆரிஜினை, இங்கேருந்து எல்லாத்தையும் மூவ் பண்ணிப்பாங்க. இதுதான் ஆர்டினேட் டைமென்ஷன் அதோட இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ரேடியஸ். ரேடியஸ்க்கு வந்து ஷார்ட்கட் வந்து DRA. இப்போ இந்த ரேடியஸ் இங்கே கொடுக்கணும். ஃபில்லட்டோட ரேடியஸ் எவ்வளோன்ட்டு கிளிக் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். திரும்பவும் DRA கொடுக்குறேன். இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே வேல்யூ வருது, கிளிக் பண்ணுறேன். அவ்வளோ. இப்போ இந்த சர்க்கிளுக்கு ஒரு நான் ரேடியஸாகவும் கொடுக்கலாம், டயமீட்டராகவும் கொடுக்கலாம். ஓகே, இப்போ கிளிக் பண்ணோன்னா ரேடியஸ் வேல்யூ எவ்வளோன்னு வருது, R15. ஓகே, இந்த ஆர்க் லென்த், இந்த ரேடியஸ் எவ்வளோ அதையும் கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஜாக்டு. இங்கே மேலே கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ லென்த்துக்கு எனக்கு வேணும் கொடுத்துட்டு கொடுத்தா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணா போதும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து டயாமீட்டர். அதுவும் சிம்பிள் தான். DDI ஷார்ட்கட்டு கொடுத்துட்டு இது ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ரேடியஸ் வேணால் எனக்கு டயமீட்டராக வேணும்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு டயமீட்டர் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஆங்குலர். DAN கொடுத்தேன். ஃபஸ்ட்டு லைன் அண்ட் செகண்ட் லைன் கிளிக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோன்னா இதோட ஆங்கிள் இது வந்துடுச்சு. அதே மாதிரி ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஆங்கிள் எவ்வளோன்ட்டு கிளிக் பண்ணி மென்ஷன் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேஸ் லைன். பேஸ் லைனுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து DBA. பேஸ் லைன்லாம் ஒன்றும் இல்லை. இதை நான் பேஸாக ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு இதிலிருந்து எல்லா டைமென்ஷனும் நான் அரைவ் பண்ணுறது தான். அதுக்கு ஃபஸ்ட்டு டைமென்ஷன் மட்டும் லீனியர் டைமென்ஷன் நம்ம கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து அடுத்து வந்து இப்போ வந்து பேஸ் லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். DBA டைமென்ஷன் பேஸ் லைனு. அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக முன்னாடி இருக்க டைமென்ஷனோட சேர்ந்து அரைவ் ஆரம்பிச்சிடும். நான் ஒவ்வொரு கிளிக்காக பண்ணிட்டு போகிறேன். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் லைனை 0 மென்ஷன் ஆகி அதிலிருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமென்ஷன்லாம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிஸ்டன்ஸுக்கும் கரெக்டாக நீங்கள் கேப் கொடுத்து வச்சிங்கன்னா டைமென்ஷனோட ட்ராயிங்கோட ரெப்ரசன்டேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஒரு நீட்டாக இருக்கும். அதே மாதிரி திரும்பவும் நான் வந்து ஒரு லீனியர் டைமென்ஷன் இப்போ எக்ஸுக்காக கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஒய்க்கு கொடுக்கணும். இதை வந்து நான் லீனியர் டைமென்ஷனில் ஃபஸ்ட்டு இது மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ திரும்பவும் DBA பேஸ் லைன் இதை கொடுத்துட்டு இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 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 நெக்ஸ்ட்டு
டிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுத்து இது பண்ணும்போது இல்லை அழகாக வந்துச்சு. இப்போ இதில் என்னென்னா இதை வந்து பேஸ் லைனாக எடுத்துக்கிட்டு இதிலேருந்து எல்லா டைமென்ஷனும் அரைவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கண்டினியூக்கு வந்து ஷார்ட்கட் வந்து DCO. பேஸ் லைனை ரெப்ரசன்ட் பண்ணி இந்த இதெல்லாம் ட்ரா ஆச்சு. எனக்கு அப்படி வேணாம், எனக்கு வந்து லீனியர் டைமென்ஷனே வேணும் அப்படின்னா இதெல்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு திரும்ப DLI கொடுத்துட்டு திரும்ப ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட், திரும்ப ஃபஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் இப்படி கிளிக் பண்ணிட்டு போனோன்னா நம்மளுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். இன்னொன்று நம்ம கரெக்டாக வைப்போமா அப்படின்னு தெரியாது. ஆரோ டு ஆரோ அது ஒரு மூவ் பண்ணால் டைமில் வேஸ்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலான்னா இங்கே எரேஸ் கொடுத்துட்டு DCO, அதுதான் கண்டினியூ டைமென்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு எதுலேருந்து எனக்கு கண்டினியூ ஆகணும், இந்த டைமென்ஷன் வந்து எனக்கு கண்டினியூ ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட், நெக்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பாயிண்ட் இப்படி கிளிக் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அழகாக வந்துருச்சு எனக்கு என்னதுன்ட்டு. அதே மாதிரி எனக்கு இந்த பக்கமும் வேணும், ஒய் ஆக்சிஸ்லேயும் வேணும்னும் பொழுது திரும்ப DCO கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இங்கேருந்து அதுவே கண்டினியூ ஆகுது டிஃபால்ட்டாக. எனக்கு இல்லை நான் செலக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு கீழே செலக்ட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், திரும்பவும் DLI கொடுத்து லீனியர் டைமென்ஷனில் இங்கே கொடுத்துட்டேன். திரும்ப DCO கண்டினியூ லைன் கொடுத்து இங்கே கிளிக் பண்ணிட்டேன், இங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, அதாவது பேஸை ரெப்ரசன்ட் பண்ணி பேஸ் லைன்லேயும் நான் டைமென்ஷன் கொடுக்கலாம். பேஸ் லைன் 0லேருந்து எல்லா டைமென்ஷனும் இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரி. அப்படி இல்லைனா இந்த மாதிரி கொடுக்கலாம். கண்டினியூ லைன், அதாவது அடுத்தடுத்து மூவ் பண்ணிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து ரீஅசோசியேட். அதுக்கு ஷார்ட்கட் வந்து DRE. இப்போ நான் டைமென்ஷன் வந்து சப்போஸ் நான் வந்து லீனியர் டைமென்ஷன் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் அண்டு செகண்ட் பாயிண்ட் நான் கிளிக் பண்ணும்போது தெரியாமல் முன்னாடியே கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இதோட டைமென்ஷன் வந்து ராங் டைமென்ஷனாக இருக்குது. அதாவது ராங்கான பிளேஸில் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் திரும்ப சரி பண்ணணும்னா ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணியும் இங்கே பிக் பண்ணிய பாயிண்ட் இப்படி பண்ணி விடலாம். அப்படி இல்லைன்னா DRE கொடுத்து இது மேலே செலக்ட் கொடுத்து திரும்ப ஒரு ஸ்பேஸ் பார் கொடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் இப்படி கொடுத்தும் இது பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து டைமென்ஷன் வந்து ஷார்ட்கட்டை வந்து DIM. இது DIM கொடுத்துட்டு இப்போ நம்ம லீனியர் டைமென்ஷன், அலைன் டைமென்ஷன், அதே போல் ஆங்கிள், இது எல்லாமே வந்து இதில் ஈஸியாக நம்ம ஒரே கமெண்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ வந்து ஆங்கிள்னால் எனக்கு எவ்வளோ ஆங்கிள் தெரியணும்னா இங்கே நம்ம சும்மா ட்ராக் பண்ணி பார்க்கும்பொழுது லைன் ஹைலைட் ஆகுது. ஃபஸ்ட் லைன் அண்ட் செகண்ட் லைன் கிளிக் பண்ணோன்னா இதோட ஆங்கிள் டைமென்ஷன் வரும். அதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் பாயிண்ட் இங்கே ட்ராக் பண்ணிங்கனாவே இங்கேயும் செகண்ட் பாயிண்ட் கிடைக்கும். அப்படி இல்லை எனக்கு அலைன் இது வேணும்னா இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த டயகனலோட டைமென்ஷன் இங்கே கொடுத்துட்டு இதுவும் இப்படி கொடுத்துக்கலாம். 3 டைமென்ஷனும் ஒரே டைமில் கொடுக்கறதுக்கு இது இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஷார்ட்கட் வந்து டைமென்ஷன். இது வரைக்கும் நம்ம டைமென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். 12 டைமென்ஷன்ஸு, முக்கியமான டைமென்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கடுத்து வந்து ஆப்ளிக்னு ஒரு டைமென்ஷன் இருக்குது. அது வந்து ஐசோ ட்ராயிங்னு ஒன்று இருக்குது, ஐசோமெட்ரிக் ட்ராயிங். அந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வரையும் போது அந்த ஆப்ளிக் எல்லாம் யூஸ் ஆகும். அது வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங் நம்ம படிக்கும் பொழுது அதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கடுத்து இருக்கிறது வந்து லீடர் அண்ட் டிஸ்டன்ஸ் லிஸ்ட்டு. இதெல்லாம் வந்து இதுவும் டைமென்ஷனுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து லீடர் வந்து எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் நான் இந்த ட்ரில்லாம் ஹோல்லாம் இருக்குது, இதோட ஹோல் டயமீட்டர் எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணணும். அதுக்காக கால் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. இது இங்கே லீடர்னு இதில் இருக்குது. இதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து LE கொடுத்துட்டு இந்த ஹோலுக்கு மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன். திரும்ப ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு இதோட டயமீட்டர் வந்து 10 ட்ரில் numbers.
கொடுத்தாச்சு. எத்தனை ஹோலு, அதாவது 10 நம்பர் இருக்குது. சாரி, எடிட் பண்ணுறதுக்கு ED கொடுத்துட்டு ஜஸ்ட்டு மாற்றிக்கலாம். 10 நம்பர்ஸ் இருக்குது. இப்படி கால் அவுட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை ஹோலு, எத்தனை ட்ரில் சைஸு, அது எல்லாமே மென்ஷன் பண்ணிட்டேன். இதுக்கு தான் கால் அவுட் பண்ணுறது. இந்த மாதிரி ஹோலுக்கு இல்லை வேறு ஏதாவது அந்த ப்ரொஃபைல் கட்டு இதுக்கெல்லாம் வந்து கால் அவுட் பண்ணி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கடுத்து இருக்கிறது வந்து டிஸ்டன்ஸுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து DI. இது எதுக்குன்னா நம்ம ட்ரா பண்ணும்போது சப்போஸ் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், நம்ம வரைஞ்சது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு. இங்கே ஒரு பாயிண்ட் ஆனால் இங்கே ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அதோட வந்து டிஸ்டன்ஸ் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகுது. DI கொடுத்துட்டு இங்கேயும் கொடுத்துட்டேன்னா இதோட டிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ, எக்ஸ் வேல்யூ எவ்வளோ, ஒய் வேல்யூ எவ்வளோ, பிளைன் வேல்யூ எல்லாமே இதில் கிடைக்கும். இதோட டிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ, XY பிளைன் வேல்யூ எவ்வளோ, அதே போல் எக்ஸ் வேல்யூ எவ்வளோ, ஒய் வேல்யூ எவ்வளோ, எல்லா டீட்டெயிலும் இதிலேயே வரும். அதுக்கடுத்து நம்ம இருக்கிறது வந்து லிஸ்ட்டுக்கு வந்து எல்லை எதுக்குன்னா இப்போ வந்து இந்த சர்க்கிளோட ஏரியா அடுத்து சர்க்கம்ஃபரன்ஸு, டயாமீட்ரு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டு இது மேலே கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா சர்க்கிள், அதோட கலரு கூட என்ன இருக்குது, எல்லாமே லேயரில் என்ன லேயர் இருக்குது அது கூட டிஸ்பிளே ஆகுது. சென்டர் பாயிண்ட்டு எங்கே இருக்குது, அதாவது கோஆர்டினேட்லேருந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு, ரேடியஸ் எவ்வளோ, சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ, ஏரியா எவ்வளோ, ஃபுல் அண்ட் ஃபுல் லிஸ்ட் அவுட் பண்ணிடும். அதுக்கு தான் வந்து இந்த லிஸ்ட்டு. அடுத்த லிஸ்ட்டில் எல்லை கொடுத்துட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கு எவ்வளோ லிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். லிஸ்ட்டு வேல்யூவில் இதோட ஏரியா எவ்வளவு, இதோட பெரிமீட்ரு எவ்வளோ, இதோட எக்ஸ் அண்ட் ஒய் டிஸ்டன்ஸ் எவ்வளோ. ஓகே, இன்னையோட கிளாஸ் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தாச்சு. இது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். ஓகே, AJ CAD Cam நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.